ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ சேனல் ஸ்ரீ சிவகிரி. நான் உங்கள் குங்கும கிருத்திகா. நம்மளுடைய இன்னைக்கான மூலிகை தேடலை என்ன மாதிரியான மூலிகை பற்றி தேடி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டு. இது என்னப்பா இண்டு ரொம்பவே பேர் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இண்டுன்னு சொல்லலாம், இண்டு முள்ளுன்னு சொல்லலாம். நம்ம இந்த இண்டு முள்ளில் இருக்கக்கூடிய வேறு, இலை, தண்டு, அதுக்கப்புறமா பூ மாதிரி இருக்கக்கூடிய நல்ல பஃபியாக இருக்குது இல்லைங்களா, எல்லோயிஷாக இருக்கும், ரொம்ப முக்கு மாதிரியும் இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட மருத்துவ பயன் ரொம்பவே கேட்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்குது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே அடிக்கடி வரக்கூடிய ஒரே பிரச்சனை சளி, கபம் அந்த மாதிரி தான் சொல்கிறோம் இல்லைங்களா. கபம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் சளி பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் வந்துட்டு கோலைன்னு சொல்லுவாங்க, அதாவது கவத்தினால் வரக்கூடிய கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு நமக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் சட்டுன்னு நமக்கு சளி பிடிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையும் கூட தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்மளோட நர்வ்ஸ்லாம் வந்துட்டு வீக் ஆகாமல் நம்ம நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் வந்துட்டு பலம் படுறதுக்கும் இந்த இண்டு மூலிகை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல், அதுக்கப்புறமா வந்துட்டு வறட்டு இரும்பல் இதெல்லாம் சரி செய்வதுக்கும் ரொம்பவே பயனுள்ள மருந்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருமலுக்கு இது தாங்க பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நல்லாவே ரொம்ப உசத்தின மூலிகையில் இருமலுக்கு ஒசந்தீர் அவ்வளோ மூலிகை இருக்குது. அதில் இதுவும் ஒரு மூலிகை ரொம்ப ஒசர்த்தி சொல்கிறாங்க ஆதி காலத்தில். அது மட்டும் இல்லாமல் நம்ம தூதுவாழை எடுத்துகிட்டு நமக்கு சளி பிடிக்கும் போது ரசம் பண்ணி சாப்பிடும்போது, தூதுவாழை இலை பயன்படுத்தி ரசம் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு உடம்பு வந்துட்டு ஹீட் ஆகும். அந்த ஹீட்டில் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. கூடவே வந்துட்டு அந்த தூதுவாழை தலை என்ன பண்ணுன்னா நம்ம உடம்பை கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உடம்பை வந்துட்டு சட்டுன்னு சூடுபடுத்திடும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது சூடு ஏறும், உடம்பு சூடு ஏறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த இண்டுங்கிற மூலிகை தூதுவாழை மாதிரியே தான். கூடவே இந்த இண்டு மூலிகை கூடவே நம்ம தூதுவாழையும் பயன்படுத்தி தூதுவாழை, இண்டு மூலிகை இலை, அதுக்கப்புறமா தூதுவாழை இலை, மிளகு, சீரகம், சோம்பு, திப்பிலி, சுக்கு இந்த மாதிரியெல்லாம் எல்லா பொருளும் கலந்து நம்ம வறுத்து இடித்து பொடி செஞ்சு அதை கஷாயமாக பண்ணி குடிக்கும்போது நமக்கு கவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரி செய்வதற்கும், வறட்டு இரும்பல் பிரச்சனை சரி செய்வதற்கும் மிக சிறந்த மருந்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலை, அதாவது உடல் சூட்டை தணிப்பதற்கு மிக சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க சில சுவாரஸ்யமான விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட சேனலில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இனி வர போகக்கூடிய நாட்களில் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களோட மொபைல்கே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, உங்கள் குங்கும கிருத்திகா.